ஒரு காலத்துல கல்வினா கேஜேபின்னு சொல்லுவாங்க. KJP ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ಹೆಂಗಿದ್ರಿ ಎಜುಕೇಶನ್, ಏನ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅವರು, ಅವ್ರ ಹ್ಯಾಂಡ್ ರೈಟಿಂಗ್ ನೋಡಿನೋಂಗ ಹೆಂಗ ஒட்டு மொத்தம் சரௌண்டிங்க. இந்த ஜில்லால இருக்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் போய் கேளுங்க, என் சரித்திரமே சொல்லுவாங்க. இந்த ஊர்ல படிச்சு பாஸ் ஆகிக்கிறவங்க தான் எல்லா ஸ்கூலுக்கும் டீச்சரா இருப்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க. புரிஞ்சதா? இன்னைக்கு அந்த பக்கம் ஃபர்ஸ்ட், KJP லாஸ்ட். இது யார் மீது குற்றம்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இது ரிசல்ட் வந்து 53% நம்ம டெம்பிளுக்கு தான் பாஸ் ஆகிறாங்க அதிகமா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இதுக்கு காரணம் ஒரு மொபைல், ஒரு காரணம். உன்னை நான் படிக்க வைக்கிறேன்டா. உனக்கு எதுடா படிக்க பிடிக்கும்? லாவ்ல உனக்கு எந்த லா பிடிக்கவா? ஷக்கீலா. ஷக்கீலா. ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் போய் கண்டுக்கணும் வீட்டுல பிள்ளை என்ன பண்ணு, படிக்குதா இல்லையான்னு. உங்கள யாருக்காவது ஒரு தமிழ் பாட்டு தெரியுமா? அதோ பாரு ஆயா, விக்கிறாடா சாயா, ஆட்டுக்காலு பாயா, குடிச்சிட்டேன்டா ஆயா. ஃபீஸ் கொடுக்கலாம் வில்லியம் சைல்ட் ஸ்கூல்ல, ஃபீஸ் கொடுக்கலாம் வில்லியம் சைல்ட் ஸ்டேஜ்ல உட்கார்ந்துங்க பிள்ளைங்க. அங்க என்ன ரிசல்ட் பார்க்கணும். இவனை எல்லாம் கான்வென்ட்ல சேர்க்க முடியாது. ஏன் முடியாது? இவன் பேரண்ட்ஸ் படிக்கலையே. முதல்ல பேரண்ட்ஸ்க்கு அட்மிஷன் கொடுங்க, அவ டிகிரி வாங்கி பாஸ் பண்ணட்டும், அப்புறம் இவனுக்கு சீட் கொடுங்க. 38 பசங்க சுரங்கத்தோராளி பிள்ளைங்க தாத்த போட்டம் படிக்கிறான், ஒருத்தனை ஒண்ணுக்கு பாஸ் பண்ண யோகித்து இல்லையா? நான் கேக்குறேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஹிந்தி படின்ற நானு. அப்பதான் செக்யூரிட்டி பேச முடியும் மணிபால் ஹாஸ்பிட்டல்ல. அப்பதான் ஹோட்டல்ல பில்லு கேட்பாங்க, வாட்ச்மேன் உள்ள வரா, டாய்லெட் பண்ணவரா கே கிதர் லேடிஸ் டாய்லெட், இதெல்லாம் சொன்னாங்க, போய் பார்க்கணும். கெட் அவுட்டா? தமிழுக்கு கெட் அவுட்டா? அப்படி நான் ஆங்கிலத்துக்கு கட் அவுட்டா? இத நான் சும்மா விட மாட்டேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா கிளாஸ் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா? பஞ்சிங், மதன லஞ்சிங். ஆமா ஆமா, ஆன்லைன்ல விளையாடுவாங்க லூடோ. நம்பத்தாய் போ ரெனால்டோ. வணக்கம், நான் உங்கள் அன்பரசன். 10th ரிசல்ட் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 days பேக் SSLC ரிசல்ட் வந்துருச்சு. அதுல வந்து சீனிவாஸ்பூர், கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல சீனிவாஸ்பூர் வந்து ஃபர்ஸ்ட். 53% வந்து KGF, லாஸ்ட் பிளேஸ் வந்து KGF. எதுல? எஜுகேஷன்ல. மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு காலத்துல கல்வினா கேஜேபின்னு சொல்லுவாங்க. KJP ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ಹೆಂಗಿದ್ರಿ ಎಜುಕೇಶನ್, ಏನ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅವರು, ಅವ್ರ ಹ್ಯಾಂಡ್ ರೈಟಿಂಗ್ ನೋಡಿನೋಂಗ ಹೆಂಗ ஒட்டு மொத்தம் சரௌண்டிங்க. இந்த ஊர்ல படிச்சு பாஸ் ஆகிக்கிறவங்க தான் எல்லா ஸ்கூலுக்கும் டீச்சரா இருப்பாங்க. சென்ட் ஜோசப், வில்லியம் மிட்செட், சன் மேரிஸ், ட்ரேசாஸ், கொஞ்சம் அம்பேத்கர், இந்த மாதிரி சொல்ல போனா இங்க படிச்சவங்க தான் எல்லாம் டீச்சர்ஸ். கோலார் டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங் ஃபுல்லு, சிக்கலாபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லு, ஆந்திரா மதனப்பள்ளி, புகனூர், தர்மாவரம், எல்லா இடத்துலயும் போங்க. யார் டீச்சர்னா KJP இருப்பாங்க. டீச்சர் யாருன்னா KJP. ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவன் நல்லா இருக்கும். ஒருத்தர் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அகாமடேஷன் ஃபுல்லா கொடுத்துறேன், நீங்களே வாங்கணும். யாருன்னா சிந்தாமல்லி ரெட்டி ஒருத்தர், அவர் வேன் எடுத்து வருவாரு, கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஃபேமிலி அங்கேயே தங்க வச்சு பண்ண. இன்னைக்கு அந்த பக்கம் ஃபர்ஸ்ட், KJP லாஸ்ட். இது யார் மீது குற்றம்? பேரண்ட்ஸ் மீதா, டீச்சர்ஸ்கள் மீதா, ஸ்டூடெண்ட் மீதா? தப்பு யாரை சொல்றது? நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதா, டீச்சருங்களை சொல்றதா, ஸ்டூடெண்ட் சொல்றதா? 3 பேருமே எஃபோர்ட் இருந்தா தான் படிக்க முடியும். பசங்க, டீச்சர்ஸும் கொஞ்சம் எஃபோர்ட், மாசம் பேரண்ட்ஸும் பசங்க. 53% ஒண்ணுமே இல்ல. இதுல பாருங்க, இது என்ன ஆகுதுன்னா, இதுல ரிசல்ட் வந்து டோட்டல் ஸ்கூலுக்கு வந்து 3052 2052 ஸ்கூல். இதுல வந்து கண்டு வந்து 688, ಹೆಣ್ಣು 970. கண்டு 688, 970 ಹೆಣ್ಣு. பொண்ணுங்க வந்து 970, பையன் வந்து 688. இது ரிசல்ட் வந்து 53%ல நம்ம டெம்பிளுக்கு தான் பாஸ் ஆகிறாங்க அதிகமா. இதுக்கு காரணம் ஒரு மொபைல், ஒரு காரணம். ஸ்கூல் போகும்போது காலைல 9 மணிக்குள்ள ஒரு மொபைல பாக்குறாங்க, திருப்பி 5 மணிக்கு வந்து மொபைல். இந்த மொபைல்னாலதான் வந்து ரிசல்ட் இந்த நிலைமைக்கு வந்துக்கிறது. ஒரு பக்கம் டீச்சர்ஸுங்க, ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் போய் கண்டுக்கணும் வீட்டுல பிள்ளை என்ன பண்ணு, படிக்குதா இல்லையான்னு. டீச்சர்ஸுங்க மந்த்லி டெஸ்ட் வைக்கணும். மந்த்லி டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆன பேரண்ட்ஸ் கூப்பிடு. நீ ஃபீஸ் கொடுக்கல, ஸ்டேஜ் மேல வரைக்கலாம் அந்த வில்லியம் செல்ல.
ஃபீஸ் கொடுக்கலாம் வில்லியம் சைல்ட் ஸ்கூல்ல, ஃபீஸ் கொடுக்கலாம் வில்லியம் சைல்ட் ஸ்டேஜ்ல உட்காந்துங்க பிள்ளைங்க. அங்க என்ன ரிசல்ட் பார்க்கணும்? பிஜேஎம்எல்ஏ ஸ்கூல் ரிசல்ட் என்ன, அம்பேத்கர் ஸ்கூல் ரிசல்ட் என்ன, சன் மேரிஸ் என்ன? பிஜேஎம்எல்ஏ ஸ்கூல்ல 0, ஒரு வரலாற்று பெற்ற பள்ளிக்கூடத்தில் 0 ரிசல்ட். இது காரணம் சில மாசம் கூட. அது காரணம் 38 பசங்க சுரங்க தொழிலாளி பிள்ளைங்க தாத்த போட்ட படிக்கிறான். ஒருத்தனை ஒண்ணு பாஸ் பண்ண யோகித்து இல்லையா? நான் கேக்குறேன், எவனோ நம்ம பெங்களூர்ல ஒரு குரூப் வரானுங்க, நீங்களே உன்ன ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இவனை வந்தா மட்டும் என்ன இவ கேட்ட நான் டெய்லி கிளாஸ் எடுத்துவாங்க. சரி பண்ணி டெய்லி கிளாஸ் எடு. பேரண்ட்ஸ் சொல்லு, உன் புள்ள படிக்கிறா தண்ணி அடிச்சு சுத்துறான், காஞ்சா அடிச்சு சுத்துறான்னு சொல்லு, நான் நிக்கிறேன் உனக்கு சப்போர்ட்டா. கேக்குறான் கிதற்கே சாத்தான்றான். சென்னைக்கு போ, திருப்பூர் போ, கோயம்புத்தூர் எல்லாம் அவனுக்குதான். லாங்குவேஜ் வந்து இது படிக்காத, ஹிந்தி படி கத்துக்கோ. ஹிந்தி படின்ற நானு. அப்பதான் செக்யூரிட்டி பேச முடியும் மணிபால் ஹாஸ்பிட்டல்ல. அப்பதான் ஹோட்டல்ல பில்லுக்கு வாட்ச்மேன் உள்ள வரா, டாய்லெட் பண்ணவரா கே கிதர் லேடிஸ் டாய்லெட் இதெல்லாம் சொல்லுவாங்க, போய் பார்க்கணும். அது கூட ஹிந்தி தாங்கிறான் பெங்களூர்ல. அதனால கற்பி புரட்சி செய் ஒன்று சேர்ன்னு சொன்னாரு. இங்க ஒண்ணுமே இல்லாத கேஜிஎஃப்ல நான் ஏதோ இங்க இந்த பிஜிஎம்எல் 10 பேர் இருப்பாங்க பிள்ளைங்க. எப்போ அப்போ கட்டி வீட்டுல நான் சொல்றது 40-50 வருஷத்துக்கு முன்ன ஸ்கூலு இருந்ததே வந்து சென்ட் மேரிஸ், நம்பெருமாள், சென்ட் ஜோசப், வில்லியம் சர்ச், அம்பேத்கர் ஸ்கூல். அப்பதான் சும்மா கொஞ்சம் அங்கங்க ஸ்கூலுங்க வருமா. அப்ப அந்த பக்கம் கமலா நேரு, இந்த இந்திராஜி முகராஜ். இப்ப எல்லாம் காசு வாங்கிடுறானுங்க. ஒரு 2 ஜனதா இருந்தா கூட ஸ்கூல்ன்றான். பிளே கிரவுண்ட் இருக்கணும், நல்லா இருக்கணும் ஸ்கூலு. சின்னதா இருக்கும், எதுனா ஏரியாவுல அது ஒரு ஸ்கூல். என்ன நியாயம் அது? ஸ்கூல்னா காம்பவுண்ட் இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கணும். ஏதோ காசு வாங்கி விட்டுறது, டீச்சர்ஸுங்க கரெக்டா இல்ல. பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் நான் பாராட்டுறேன், பிரைவேட் ஸ்கூல்ல நான் பாராட்டுறேன். ரிசல்ட் அவங்க தான் கரெக்டா வந்துக்கிறது. பிரைவேட் ஸ்கூல் ஏடேடு கவர்மெண்ட் என்ன இது ரிசல்ட் ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசல்ட் எவ்வளோ, ஏடேடு ஸ்கூல் ரிசல்ட் எவ்வளோ, பிரைவேட் ஸ்கூல் ரிசல்ட் வந்து 53% பிரைவேட் ஸ்கூல் டீச்சரை பாராட்டணும். ஏன்னா அவங்களுக்கு பயம், மேனேஜ்மெண்ட் திட்டுமே, மேனேஜ்மெண்ட் திட்டுமேன்ற பயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா கிளாஸ் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா, பஞ்சிங்கு மதியானம் லஞ்சிங்கு. சில பேர் பஞ்சே வேணான்றான் ஸ்கூல்ல. ஏன்னா இவங்க மேல சார்ஜஸ் பண்ண முடியாது. நீ டிடிபி ಹೋಗ್ರಿ, ಡಿಡಿಪಿಗೆ ಲೆಟರ್ ಬರೆಯೋ, ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಲೆಟರ್ ಬರೆಯೋ, ಏನ್ ಬಂದ್ರೆ ಎನ್ಕೋ ಇಲ್ಲಿಂದ ಬೇರೆ ಸ್ಕೂಲ್ ಹೋಗ್ತೀನಿ. ಈ ತರ ಘಟನೆಗಳು ನಡೀತಾ ಇದೆ. ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿ ತಿರ್ಗಾ ಫಸ್ಟ್ ಬರ್ಬೇಕು. ಇದು ನಾ ತಿಳ್ದ್ರೆ ತಪ್ಪ ನಡಿಕಾத, ಉनको ಟಾನಿಕ್ ಮಾಡಿ அன்பர்ஸ் நீ ஏதோ கத்தனா இந்த வருஷம் வர்ற ரிசல்ட் என்ன வந்துக்குதுன்னு சொல்லணும். நீ நெக்ஸ்ட் இயர் இப்ப சொல்றேன்னு தட்டி வீட்டுல பிறந்தாங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன. யாரும் என்ன பேசுறீங்க, நசீர் அஹ்மத்தை ஃபாலோ பண்ணுங்க. தங்க வேலை பிறந்தா மண்ணின் மைந்தா நசீர் அஹ்மத்தை பேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. அவருடைய லாங்குவேஜ் பாரு, அவரை பேசுறது ஆங்கிலமும் சரி கன்னடமும் சரி, அந்த லாங்குவேஜ் பாரு. அது காரணம் யாரு? தங்கவேல். அவர் படிச்ச ஸ்கூல், இங்க படிச்ச ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜ். அவர் பாருங்க, அவர் பேசுற இங்கிலீஷ் சதா. அவர் ஒண்ணு ஊட்டி கான்வென்ட் பள்ளி நசீர் அஹ்மத் சாரு தங்கவேல தான் படிச்சாரு, இதே ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜ்ல. சயின்டிஸ்ட் இருந்தாரு நம்ம ராஜன் பாபு, சாதாரண ஒரு தொழிலாளி புள்ளியா சென்ட் மேரிஸ்ல படிச்சாரு. அவருடைய நாலேஜ் என்ன. இன்னைக்கு அவருக்கு அடுத்து நம்ம பாலு சார் வந்திருக்காரு, சயின்டிஸ்ட். இதெல்லாம் நமக்கு பெருமை. அவங்களாம் சாதாரணமா லைன் உள்ள இருந்து படிச்சவங்க தான். அந்த காலத்துல லைட் இல்ல, ஷூ இல்ல, யூனிஃபார்ம் கூட கிழிஞ்சு தைச்சு போடணுமோ ஸ்கூல்ல. 10 பேர் இருக்கும், எல்லாருமே ஏஜிஓ ஆபீஸ், HL, பெம்எல் எங்க போனாலும் கீழே போறதான். அந்த 10 பேர் 5 பேர் நல்லா படிச்சிருப்பாங்க வீட்டுல. லைன் உள்ள ஒரு ஸ்கூல் இருக்கும், அங்கதான் படிப்பாங்க பிரைமரி. எக்ஸாம்பிள் தோழர் பாலன் சார் வந்து அவரும் சாதாரண தொழிலாளி மகன் தான். ஆரணி சொந்த ஊர். ஆரணி சீனிவாசன் சொல்லுவாங்க அவங்க அப்பாவை, பாலன் சார் அவங்க அப்பாவை. அதுதான் தோழர் எஸ் பாலன்றது. ஆரணி சீனிவாசன் பாலன். அவரும் சாதாரண எங்க கொடா ஸ்கூல் படிச்சவர் தான். அதுக்கப்புறம் சென்ட் மேரிஸ் பண்ணுவார். கேடிஸ்ல படிச்சு சென்ட் மேரிஸ் போனாரு. என்னுடைய அறிவு திறமை பாருங்க, எல்லா மாநிலத்துக்கும் போகுது. எல்லா மாநில கோர்ட்டுக்கும் போறாரு, ஹைதராபாத் போறார், தமிழ்நாடு போறார், சுப்ரீம் கோர்ட் கூட போறாரு. அவர் சொல்றது நான் எங்க போறேன்னு எளிமையாகிறாரு. கேஸா தொழிலாளர்கள் கேஸா இல்ல வேற எதனா கேஸா, காசு வாங்குறது இல்ல, நோ ஃபீஸ். முன்னாள் எம்எல்ஏ எஸ்ராஜர் இருக்காரு, அவரு இங்க சாதாரணமா தொழிலாளி மகன் தான். அவரு அங்கமத்து ஸ்கூல் படிச்சார் கேடிஸ்ல. அதுக்கப்புறம் சென்ட் மேரிஸ் போனாரு. இதெல்லாம் பாராட்டணும். அதே லைன்ல வந்து கேசவராஜ் இருந்தாரு, IAS ஆனாரு. அதை பாராட்டுறேன். இந்த மாதிரி சொல்ல போனா இன்னைக்கு சாதாரண செல்லாப்பா ஸ்கூல் படிச்சு சென்ட் மேரிஸ் படித்து
முதல்நிலை கல்லூரியில் படித்து அதே முதல்நிலை கல்லூரி முதல்வாகி அங்கேயே செக்ரட்டரினா என்னுடைய அண்ணன் பாசமிகு அண்ணன் கே கிருஷ்ணகுமார் அவர்கள். அவருடைய அறிவு திறமை பாரு. இன்னைக்கு அந்த செக்ரட்டரி அந்த ட்ரஸ்டுக்கு அறக்கட்டளை செக்ரட்டரி ஆகிறாரு அவரு. நம்ம சார் மணியண்ணன்ங்கிறாரு. சரி லீகல் ஒப்பீனியன் எல்லாரும் கொடுக்குறாரு. எங்க சிஸ்டர் பிரேமா இருக்காங்க. இவங்கெல்லாம் தங்க வயல சாதாரண படிச்சவங்க தான். நீ எல்லாமே அவங்க பாரு எப்படி படிப்போம். எக்ஸாம்பிள் என்னுடைய ஃப்ரெண்டு கோட்டுமாடு ஸ்ரீகாந்த் சென்னையில் இருக்கிறார். நீட் எக்ஸாம் பார்த்துருக்காரு. இப்போ ஸ்ரீகாந்த் தினகர் நாங்க மூணு பேரும் மும்மூர்த்தி மாதிரி கேண்டிஸ்ல நான் டெய்லி என்ன புக்கே தெரிஞ்சு சொல்லுவேன். ஸ்ரீகாந்த் படிக்கவே மாட்டாரு. நாளைக்கு எக்ஸாமா இன்னைக்கு 2 நாள் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டார். ஓ வாயானோட வர மாட்டாரு. கட்டப்பாட்ட ஆடுறதுக்கு கோலி ஆடுறதுக்கு வர்றது இல்லை. அந்த 2 நாள் தான் படிக்கிறது. பார்த்தா ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு சென்னையில கேட்கறாங்க அவரை, சார் நீங்க எந்த ஸ்கூல் படிச்சீங்க? அவர் எங்கேயும் படிக்கல. சாதாரண பார்க்கின்சன் ஸ்கூல் நிஜம் பண்றீங்க கேஜி ஸ்கூல் தான் படிச்சு. அந்த அறிவு தெரியுமா கூட மேடேக்கு பேசினாரு. எல்லாம் பாரானுங்கன்னா சார் இது அம்லர் பாவத்தை ஒன்னே இல்லாத பண்ணிட்டீங்க தொழிலாளி யாரோ. அந்த மாதிரி திரும்ப வந்து அந்த காலத்துல படிச்சோம். கேம் மேலேயே நம்ம கான்சென்ட் பண்ணோம். கேம்ல என்ன அந்தந்த வயசு தகுந்த மாதிரி நொண்டி விளையாட்டு, சம்மர் சீசனா நொண்டி விளையாட்டு, அஞ்சாங்கோல், பல்லாங்குழி ஆடுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், எங்கன்னா போய் பட்டம் விட்டுனுப்போம், பொமரம் அனுப்போம். இந்த கேம் எங்க இருக்குது? எல்லாம் மொபைல் இருக்குது. மொபைல் என்ன ஆயிடுச்சுன்னா இவன் பிசிக்கலா ஆடுறது இல்ல. கேரம் போர்டா மொபைல் அந்த என்ன கன்சூட் மாதிரி பண்றான். இவன் முடிவு போடுறான் மொபைல் தூக்கி எல்லாம் மொபைல். இப்ப பாரு எங்கேயுமே கட்ட பேட்டரி இல்ல, ஒரு கேரம் போர்டு இல்ல, லைனிங் இல்ல. ஹெல்த்தி கேம் எதுவும் கிடையாது. பசங்களுக்கு தெரியாது என்ன கேம்னா. இப்போ ஏன் நொண்டி விளையாடுனா யாருன்னா தெரியுமா? அஞ்சாங்கோல் அந்த கல்லு பார்க்க சொல்ல பசங்களுக்கு தெரியல. ஆனா மொபைல் கூட மொபைல் எல்லாம் சண்டாது. எக்ஸாம்பிள் ஆந்திரால ஒரு டீச்சர் கண்டிக்கிறாங்க மொபைல் வைக்காத கிளாஸ் ரூம். அந்த பொண்ணு தெலுங்கு சொல்லி எனக்கு தெலுங்கு தெரியல. இந்த அம்மா கிரௌண்ட்ல ஆர்குமெண்ட் பண்றாங்க, மொபைல் நாலு தெரிஞ்சு வராது நீ அனுப்பிட்டாங்க. பேரண்ட்ஸ் சொல்றேன். இந்த பொண்ணு சொல்லு மொபைல் கூட அந்த அம்மா கொடுக்கல டீச்சரு. உடனே ஷூ கட்டி வச்சு அவங்க செருப்பு கட்டி அடிக்குது டீச்சரு. எவ்வளவு பெரிய குற்றம் இது. மாணவர்களுடைய எண்ணம் எங்க போது பாருங்க. படிச்சு முன்னேறணும். ஒருத்தரும் படிப்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. தந்தை பெரியார் சொன்னாரு, ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படியாவது முன்னேறி பொருளாதார திருடு கூட முன்னேறினாரு. அந்த தைரியம் அவனுக்கு வராது. திருடினா முன்னேறுன்னு சொல்ல தந்தை பெரியார் அன்னைக்கு நீ அந்த வார்த்தை யாரும் சொல்ல மாட்டான். சம உரிமை தந்த ஒரு அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ஒயிட் பில்டிங்ல போய் பாரு, கீழே பார்க்கிறாங்க. இனி வெளிநாட்டுல எங்க போனாலும் சென்ட் ஜோசப் கான்வென்ட், வில்லியம் சைடு, லிஞ்சர் மெமோரியல், பார்க்கின்சன் படிச்சவங்க தான் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கு. ரவுண்ட்ஸ் வராங்க. திருப்பி நான் அந்த பிஜிஎம் ஸ்கூல் பத்தி பேசுறேன். ரிசல்ட் ஒண்ணுமே இல்லைங்க. 38 பேர் எக்ஸாம் எழுதிக்கிறான், 0. இது யார் பதில் சொன்னோம்? அதனால டீச்சர்ஸுங்க நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், அடுத்த வருஷம் ரிசல்ட் கொஞ்சம் செகண்ட் வாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் போலாம். நீ எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பண்ண நான் சொல்ல விரும்பல. எனக்கு என்ன ஏன் வைத்தியர் சொல்ல பேசுறேன்னா, இங்க இருந்து காலையில் 8 மணிக்கு வேன் நிக்குது, பைலட்ஸ் அங்கெல்லாம் எல்லாம் ஏறு சிந்தாமணி பாடு கிளாஸ் எடுத்து வராங்க. அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட், இங்க லாஸ்டா. ஃபீஸ் வாங்குறது தானே, மந்த்லி ஃபீஸ் வாங்குற, இயர்லி ஃபீஸ் வாங்குற, எக்ஸாம் ஃபீஸ் வாங்குற, எல்லாம் வெளியே அனுப்புற. கிளாஸ் மட்டும் இன்டீரியர் பண்ணிட்டு கிளாஸ் ரூம் பிடிக்குது அப்படிக்குதுன்றது இல்ல ராஜா. டீச்சர்ஸ் குவாலிட்டி இருக்கணும். குவாலிஃபிகேஷன் டீச்சர் போட்டுரும். நீ அடிக்கிற அடி பசங்களை பேரண்ட்ஸ, அது ஒரு தப்புக்குது நம்ம கிட்ட. ஆக்சுவலி அப்பா அம்மா போய் சண்டை போடுற ஸ்கூல்ல நம்ம எல்லாம் அந்த குச்சத்தை தான் குரங்காடாங்க. அந்த மாதிரி அம்பேத்கர் ஸ்கூல்ல ஜோகின் மாஸ் குச்சது தான் எல்லாருமே நாங்க படிச்சோம். அந்த ஸ்டிக்குலாம் இருக்கும். அங்க நின்னாருன்னா இங்க பயம் வரும். எவ்வளவு பேர் படிச்சுட்டு முன்ன வந்துக்கிறாங்க. அது வலுக்குல தட்டி வீட்டுல. இன்னைக்கு நிலைமை எல்லாமே உனக்கு இருக்குது. எது இல்லை உனக்கு? ஏன் லைப்ரரிக்கு நாங்க தேர்ந்து போவோம், பெங்களூர் போய் புக் வாங்கணும், சொன்னா புக்கு. உனக்கு எல்லாமே கூகுள் இருக்குதையா? ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 24, ஆர்டிகல் 99 எல்லாமே உனக்கு மொபைல் இருக்குது. பாத்துக்கோ, படி. மொபைலை நல்லதுக்கு யூஸ் பண்ணு, மொபைலை நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. அதனால மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட், தயவு செய்து நீங்க இன்டர்னல் மீட்டிங் போடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலும் எய்டட் ஸ்கூலும் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா வரும். இதுதான் நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் உங்களை சார்ஜஸ் பண்றேன். நான் உங்களை திட்டணுன்ற எண்ணத்துல இல்ல. நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, நாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்க நிக்கிறோம். ஸ்கூல் ஸ்ட்ரென்த் வேணுமாவா, நான் சுத்தரவா கூட எங்க போன வர்றேன். அதனால மீண்டும் சொல்றேன், டீச்சர்ஸ் அசோசியேஷன் இதுக்கு குற்றச்சாட்டு நான் நீங்க தான் சொல்ல, பேரண்ட்ஸ் மேலேயும் தப்புக்குது, ஸ்டூடெண்ட் மேலேயும் தப்புக்குது.